அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் தமக்கு முன்னால் தடுப்பை ஏற்படுத்தி தொழுது கொண்டிருக்கும் நிலையில் யாராவது அவருக்கு குறுக்கே சென்றால் தொழுபவர் குறுக்கே செல்பவரை தடுக்க வேண்டும். அவர் தொடர்ந்து எதிர்த்தால் தொழுபவர் குறுக்கே செல்பவருடன் சண்டையிட வேண்டும். ஏனெனில் தொழுபவருக்கு குறுக்கே செல்பவர் நிச்சயமாக ஷைத்தான் ஆவார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 509. மேலும் இந்த கருத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக புகாரியில் இடம்பெறக்கூடிய 510வது ஹதீஸ் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். தொழுது கொண்டிருப்பவருக்கு குறுக்கே செல்வதால் ஏற்படக்கூடிய பாவத்தை ஒருவர் அறிந்திருந்தால் தொழுபவருக்கு குறுக்கே செல்வதை விட 40 நாட்கள் நின்று கொண்டிருப்பது தமக்கு நல்லதாக தோன்றும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஜுஹைம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாக புகாரியின் 510வது ஹதீஸ் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுருக்கமாக சொன்னால் தொழுபவர்களுக்கு குறுக்கே செல்வது தவறு என்பது இந்த 2 ஹதீஸுகளும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இது குறித்து கூடுதலாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தொழுபவருக்கு குறுக்கே செல்லுதல் என்றால் என்ன என்பது தொடர்பாகத்தான். ஒருவர் சஜிதா செய்வதற்கு தேவையான அளவிற்கு உட்பட்ட பகுதியில் மற்றவர்கள் செல்வதுதான் தொழுகையாளிக்கு குறுக்கே செல்லுதல் என்ற கருத்தில் அடங்கும். சஜிதாவுடைய எல்லையை கடந்து ஒருவர் தொழுபவருக்கு குறுக்கே சென்றால் அது தொழுபவருக்கு குறுக்கே செல்லுவதாக ஆகாது என்பதையும் நாம் விளங்கலாம். அதற்கு ஆதாரமாக நாம் குறிப்பிட்ட புகாரியின் 509வது ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அதாவது, தொழுபவர் குறுக்கே செல்பவருடன் சண்டையிட வேண்டும் என்ற வாசகத்தை வைத்து பார்க்கும் பொழுது தொழுது கொண்டிருப்பவர் குறுக்கே செல்பவரிடம் எப்பொழுது சண்டையிட முடியும்? தாம் சஜிதா செய்யக்கூடிய எல்லைக்குள் ஒருவர் வந்தால்தான் அவரை தள்ளிவிட முடியும். அந்த எல்லையை கடந்து தொலைவில் செல்லக்கூடிய ஒருவரோடு தொழுபவரால் சண்டையிட முடியாது. இந்த வாசகமே நமக்கு இந்த கருத்தை தெளிவுபடுத்துகிறது. வேறுபாட்டை புரிந்து நடந்து கொள்வோம்.